Dear friends, welcome to Kannada channel. Last weekend மீலாடு நபி, அதனால் ஃபேமிலியோட நான் திருவாரூர் வந்திருந்தேன். திருவாரூர்லேருந்து எக்ஸ்போ போட்டிருக்கிறதா என் பிள்ளைங்க டாடி அழைச்சிட்டு போங்க அப்படின்னாங்க. அதேமாதிரி அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு டைம் கிடச்சிச்சு. ஆல்மோஸ்ட் அந்த எக்ஸ்போவுக்கு வந்தாச்சு. வந்தால் பார்க்கிங்கில் பார்க்கும்போதே தெரியுது பயங்கர க்ரௌட் இருக்குது. என்னடா இப்படி ஒரு க்ரௌடு எக்ஸ்போக்கில் பார்த்ததே இல்லைன்னு பார்த்திங்கன்னா, இந்த முறை போடப்படும் இந்த எக்ஸ்போவும் புது மாதிரியாக இருந்துச்சு. க்ரௌடும் நிறையா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அங்கே ஃபிஷ் ஷோ, அது எல்லாமே மெர்மேட் ஷோ செம சூப்பராக இருந்துச்சு. அதனாலே ஏகப்பட்ட க்ரௌடு இந்த இடத்துல நின்றதை நம்மளால் பார்க்க முடிச்சு. அந்த மெர்மேட் அந்த கடல் கன்னி அந்த குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ளைங் கிஸ் பண்ணிக்கிட்டு டாட்டா காமிச்சிக்கிட்டு அவங்க கூட பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருந்துச்சு. நாமும் அதை ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏகப்பட்ட பேர் திருவாரூர் சுற்றி உள்ள மக்கள் இதே மாதிரி ஒரு கடல் கன்னி ஷோவை பார்ப்பது இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். என்கிட்ட எல்லாருமே வீடியோவில் பார்த்துருந்துருப்பாங்க, இல்லாட்டி படத்தில் பார்த்துருந்துருப்பாங்க. லைவாக இப்படி ஒரு ஷோ பார்க்கும்போது எல்லாத்துக்குமே இம்ப்ரெஸ் ஆகி இங்கே அதிகமான க்ரௌடு நிற்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இவங்க வச்சிருக்கிற அந்த கிட்டு ஸ்னோர்க்லிங் போக்கில் கொடுக்குற அந்த கிட்டை வச்சுக்கிட்டு தான் அந்த தண்ணி உள்ள இருக்க 1 மினிட் இல்லாட்டி 2 மினிட் சர்வே பண்ணிட்டு போகிறாங்க. அந்த கிட்டு இல்லாட்டி அவங்க 2 மினிட்ஸ் அங்கே இருக்க முடியாது. எது எப்படிங்க 80 ருபீஸ் கொடுத்துட்டு உள்ளர போனாலும் இந்த ஷோ ரசிக்கிற மாதிரி இருக்குது, நமக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. நான் யதார்த்தமாக வந்தேன், அன்னைக்கு தான் சொல்கிறாங்க இது தாங்க இன்னைக்கு லாஸ்ட் டே அப்படின்ட்டு. சரி ஓகே, இந்த ஷோவையை முடிச்சு விட்டு நம்ம 80 ருபீஸ் கொடுத்தாலும் உள்ள இருக்கிற எல்லா கேம்ஸு அது இல்லாமல் இந்த மெர்மேட் ஷோ அது மாதிரி ஃபிஷ் ஷோன்னு சொல்லிவிட்டு நல்ல ஒர்த்தபிள் தான். ஆனால் திருவாரூரில் இது வரைக்கும் இப்படி ஒரு எக்ஸிபிஷன் வந்தது இல்லை அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்க. செம சூப்பராக இருந்து அதை என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு இது உள்ளறக்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அது உள்ளறக்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.